பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்கதரிசன வார்த்தை 78ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். என் ஜனங்களே, என் உபதேசத்தை கேளுங்கள், என் வாயின் வசனங்களுக்கு உங்கள் செவிகளை சாயுங்கள். உங்கள் செவிகளை கர்த்தருடைய வாயின் வசனங்களுக்கு சாயுங்கள். உங்கள் செவிகளை கண்ட இடங்களுக்கு சாயாதிருங்கள். உலகம் சொல்கிறதெல்லாம் உங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. சொந்தக்காரன் சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. சுற்றி இருக்கிற சொல்கிறவங்களாம் காதில் வாங்கிக்காதீங்க. உங்கள் மேலே இருக்கிற பாஸ் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணி சொல்கிற வார்த்தைகளை காதில் வாங்கிக்காதீங்க. கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைகளை உங்கள் செவியில் வாங்கி கொள்ளுங்கள். கர்த்தருடைய உபதேசத்தை பிடிச்சிக்கோங்க. மனுஷன் இன்றைக்கி உயர்த்தி பேசுவோம், அதே மனுஷன் உங்களை தாழ்த்தி குப்பையில் கூட தூக்கி போடுவான். உலகம் சொல்லுகிறதை கேட்டு சோர்ந்துடாதீங்க. என் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி கேட்டு நடந்து பாருங்கள். உங்கள் காரியங்களில் ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். நிச்சயமாக நடக்கும். கர்த்தர் செய்வார். ஆகையினால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறதற்கு மட்டும் உங்கள் செவி கொடுங்கள். So many people can give so many ideas, but God said, come into my presence, my son and daughter. I will tell you what you have to do. என் சமூகத்துக்கு வா, என் பிரசன்னத்தில் காத்துரு, நான் உனக்கு சொல்லுவேன், சொல்லுகிறதை செய். அது உனக்கு மகா பெரித கேடகம் பலனுமாக இருக்கும். இன்றைக்கு மனிதருடைய ஆலோசனைகளை கேட்டு தோற்று போயிடாதீங்க. மனிதனுடைய ஆலோசனைகளை கேட்டு தயவு செய்து பின்வாங்கி போயிடாதீங்க. மனிதர்கள் 1000 ஆலோசனைகள் கொடுக்கலாம், நீங்கள் எல்லாம் தேவ சமூகத்தில் வைங்க. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்க. பாருங்கள், மரியாள் இடத்தில் போய் கேட்டார்கள், ராட்சரசம் தீர்ந்து விட்டது என்று. மரியாள் இயேசுனிடத்தில் சொன்னாள். இயேசு கேட்டார், ஸ்திரீ, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரலன்னா. அப்போ அந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க? அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். சொல்லிவிட்டு அந்த அம்மா விலகிட்டாங்க. இப்போது இயேசு தம் வேலை வந்தது. அவர் என்ன சொன்னாரோ செய்தார்கள். என்ன சொன்னார்? கச்சாடிகளில் தண்ணீராய் நிரப்புங்கள் என்றார். 6 அழுக்கடைந்த வாசி நடைந்த கைகளையும் கால்களையும் கழுவுகிற கற்சாடி, வெளியில் இருக்கிற கற்சாடி தண்ணீரால் நிரப்பினார்கள். நடந்த சம்பவம் என்ன? ரசமாய் மாற்றினார். அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் அதை செய்யுங்கள். இன்றைக்கி அவர் சொல்லுகிறதை மட்டும் செய்யுங்கள். அவர் சொல்லுகிறதை மீறி எதுவும் செய்யாதிருங்கள். அவர் சொல்லுகிறதை செய்யும் பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்து உங்கள் தலையை உயர்த்துவார். சொல்லும் பொழுது வானம் திறக்கப்படுது, மகனே மகளே. இன்றைக்கி அவர் சொல்கிறது செய்வீங்களா? சாட்சி சொல்வீங்க. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். பிறந்தநாள் திருமண காண்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று. இயேசு நாமத்தில் குணமாக்குற வல்லமை இறங்கட்டும், கட்டுகள் முறியட்டும். We heal in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.